வணக்கம் வியூவர்ஸ். இப்ப நாம சென்னை மயிலாப்பூர்ல அமைஞ்சிருக்கிற அப்பர் சுவாமிகளோட ஜீவ சமாதியை பார்க்க போறோம். மயிலாப்பூர்ல லஸ்கார்னர்ல இருந்து ராயப்பேட்டை செல்லும் பிரதான சாலையில இடதுபுறத்துல இந்த சித்தர் கோயில் அமைஞ்சிருக்கு. அப்பர் சுவாமிகள் எனும் சித்தர் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காரு. இவர் பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தி வந்ததாகவும் இங்குள்ள மக்களின் நோய்களை மற்றும் குறைகளை தீர்த்ததாகவும் சொல்றாங்க. பிரிட்டிஷ் காலத்துல ஆங்கிலேயர் ஒருத்தர் அப்பர் சுவாமிகள் சிவபெருமானை வழிபடுவதை தடை செய்யும் வகையில பல்வேறு இடைஞ்சல்களை செஞ்சிருக்காரு. அவர் லண்டன் போன போது அவருக்கு கை கால்கள் வராம போயிருக்கு. இதனால இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர் நம்ம அப்பர் சுவாமிகளிடம் மனமுருகி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அப்போ அப்பர் சுவாமிகள் தான் ஜீவசமாதி அடைய இடம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் அவ்வாறு இடம் வழங்கியதும் அந்த ஆங்கிலேயருக்கு உடல்நிலை சீரானதாகவும் சொல்றாங்க. அப்படி வழங்கப்பட்ட இடத்தில் தான் அப்பர் சுவாமிகளோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இங்க ஜீவசமாதிக்கு மேல சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. இவருக்கு விஸ்வநாதர் என்ற பெயரும் அம்மனுக்கு தனி சன்னதி அமைத்து விஷாலாட்சி என்ற பெயரிலும் வழிபட்டுட்டு வராங்க. கோயிலின் உட்பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் உடை சிற்பங்கள் அற்புதமா அமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. கோயிலின் வெளிப்பிரகாரத்துல ஜெய விநாயகரும் முகப்பில் ஒருபுறம் நீதி விநாயகரும் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்றனர். மற்றொரு புறம் வள்ளி தெய்வானை சமேத ஜெயசுப்பிரமணியன் அருள்பாலிக்கிறார். ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசியர் ஆகிய சமயக்குறவர் 4வருக்கும் சேர்த்து தனி சன்னதி உள்ளது. இதே போல பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழாருக்கும் தனி சன்னதி அமையப்பட்டுள்ளது. கோயிலின் உட்பிரகாரத்தில் ஆதிமூலவர், மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், வீரபத்திரரும், வெளிப்பிரகாரத்தில் நவகிரக நாயர்களும் பக்தர்களுக்கு அருள் வழங்குகின்றனர். இங்குள்ள வேப்ப மரத்தை சுற்றி விநாயகர் மற்றும் நாகர் சிலைகள் உள்ளன. கோயில்களைப் போலவே இந்த ஜீவசமாதியில் பிரம்மாண்டமான கொடிமரம், அதற்கு முன்பு நந்தியம்பெருமாள் இறைவனை நோக்கி அமையப்பட்டுள்ளது தனிச்சிறப்பு. கடந்த 1851ஆம் ஆண்டு அப்பர் சுவாமிகள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இதனைத் தொடர்ந்து அவரது சீடரான சிதம்பரம் சுவாமிகள் 1853ஆம் ஆண்டு இந்த ஜீவசமாதி கோயிலை கட்டியதா சொல்றாங்க. இங்க வர பல பேருக்கு இது ஒரு ஜீவசமாதி கோயில் என்றே தெரியாது. இதை சிவன் கோயில் நினைச்சிட்டு வராங்க. அதே போல் இது ஜீவசமாதி கோயில் என எந்த குறிப்பும் கோயில் வளாகத்தில் வைக்கப்படல. தேவார மூவரில் ஒருவரான திருநாவுக்கரசரின் கோயிலாகவும் இது இருக்கலாம் என்றும்
அதன் காரணமாக அப்பர் சுவாமி கோயிலை அழைப்பதாகவும் சிலர் நினைச்சிருக்காங்க. அப்பர் திருநாவுக்கரசர் வேறு, இங்குள்ள ஜீவசமாதி அடைந்த அப்பர் சுவாமிகள் வேறு என்பதை இந்த காணொலி மூலம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரபரப்பான சாலையின் ஓரத்தில் அமைதியை அள்ளி வழங்கும் அற்புதமான கோயிலாக அப்பர் சுவாமிகள் ஜீவசமாதி கோயில் அமைஞ்சிருக்கு. இங்க வந்து சிறிது நேரம் அமர்ந்திருந்தீங்கன்னா இந்த விசாலமான இடத்துல புறாக்கள் சிறகடிக்கும் ரம்யமான காட்சிகள் மனதை லேசாக்கும். சிறப்பு வாய்ந்த இந்த ஜீவசமாதிக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்களும் வந்து சிவன் அருளும் சித்தர் அருளும் பெற வேண்டும்னு நான் விரும்புறேன். நன்றி.